காய்கறிகள் பழங்கள் சாகுபடி போலவே ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி. தினசரி மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் நிலையான தொடர் வருவாய் ஈட்ட முடியும். இதனை கருத்தில் கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலர்கள் சாகுபடி செய்யும் விவர்களுக்கு மானிய வழங்க 8,51,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 6,600 ஏக்கரில் மலர்கள் சாகுபடி செய்யும் சுமார் 9,000 நிலவர்கள் பயன்பெறுவார்கள். மல்லிகைக்கான சிறப்பு திட்டம். பாரம்பரிய மலர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மல்லிகை மலரானது தமிழ் பண்பாட்டு சங்க காலத்திலேயே தனக்கென்று தனியிடத்தை பெற்றுள்ளது. மதுரைக்கு மற்றொரு முகவரி தந்த மல்லிகை தமிழ்நாட்டில் 42,000 ஏக்கரில் பயிரப்பட்டு 2 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளுவர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகை மலர் பெரும்பாலும் பூக்களாக விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகை, ஜாதி மல்லி ஆகியவை வாசனை எண்ணெய் பிரித்திருப்பதற்காக பயிரப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் 3000 ஏக்கர் ரூபாய் 1,60,00,000 நிதி ஒதுக்கீட்டில் 7,000 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். மறுமலர் ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டில் ரோஜா மலர்கள் 3,600 ஏக்கரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் பல சாகுபடி செய்யப்படுகிறது. ரோஜாமலர் சாகுபடியை ஊக்குவிக்க 1 கோடி நிதி செய்யப்படும்.